ஹாய் கைஸ், இதுதான் மைன்கிராஃப்ட் பார்ட் 2. போன வாட்டி நான் முடிச்சிட்டேன். இப்போ பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். இருங்க, ஒரே நிமிஷம் மியூட் பண்ணிக்கிறேன். நான் எடுத்துகிட்டு அப்புறமா கண்டினியூ பண்ணுறேன், அன்மியூட் பண்ணி. ஓகே கைஸ், இப்போ தான் கண்டினியூ பண்ணுறேன், ஏன்னா பக் ஆயிடுச்சு. அப்போ ஏன் ரொம்ப நேரம் ஒரே இடத்துல நின்றுனா பக் ஆயிடுச்சு. அப்புறம் தூங்கி எழுந்திரிக்கும் போது ரீஸ்பான் செட்டுன்னு ஒன்று வந்துச்சுல சைடில், என்னமோ மெசேஜ் மாதிரி. அது நம்ம எங்கே செத்தாலும் நம்ம எந்த இடத்துல லாஸ்ட்டாக தூங்கணுமோ அந்த இடத்துல தான் ஸ்பான் ஆகும். ஓகே, இதை கட் பண்ணிப்போம். பெல் அப்படியே கூடயே வந்துச்சு கைஸ். ஓகே, நிறைய கட் பண்ணிகிட்டே இருப்போம், எல்லாத்தையும் கட் பண்ணாதான். ஓகே, இப்போ வீடை கட்டிடலாமா? ஓகே, லெட்ஸ் கட்டிடு த வீடு. லெட்ஸ் பில்ட் த வீடு, பில்ட் தி ஹவுஸ். இங்கெல்லாம் வேணாம், வில்லேஜ் பக்கத்தில் இங்கே தான். இங்கே கட்டிடலாம். எங்கேயாவது பெரிய இடம் இருக்கா? என்னங்க இது? சரி, இந்த வில்லேஜை விட்டு போவோம், ரொம்ப வேஸ்ட் இந்த வில்லேஜ். ஆனால் எனக்கு இதை விட்டு போனால் வேறு இடம் கிடைக்குமான்னு தெரில. கைஸ், நம்ம ஒன்று மறந்துட்டோம். அடியில் டிக்கே பண்ணல நம்ம வந்ததுலேருந்து. அதை தான் இப்போ டிக் பண்ணோம். ஓகே, டிக் பண்ணு. இந்த ஸ்டோன்லாம் நம்மளுக்கு தேவை கைஸ். இந்த ஸ்டோன்லாம் இருந்தால் நம்மளால மேலே போக முடியும். அப்போதான். அப்புறம் இதை வச்சு ஸ்டோன் பிக்கேக்ஸ் கூட செய்யலாம் கைஸ். அவ்வளோ தேவை இதெல்லாம். ஓகே, கொஞ்சம் அடியில் போவோம் கைஸ். கோல் கடிச்சா நல்லாயிருக்கும், அதை வச்சு டார்ச். கைஸ், ஒரு கேவுக்குள்ளே விழுந்துட்டேன். ஸோ
கைஸ் நிறைய இருக்குது. ஆனால் என்ன பிரச்சனைனா என்கிட்ட இப்போது டார்ச் இல்லை. கைஸ் 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 அது இருக்குது, எடுத்துப்போம். எடுத்துக்கோடா. இருக்கு எடுத்துக்கோ, நல்லா அள்ளிக்கோ. பூடு கட்டாக இருக்கு. கைஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்கே, எனக்கு கஷ்டமாக இருக்கு. சரி வாங்க மேலே போவோம். இதுக்கு மேலே இங்கே இருந்தால் நம்மளுக்கு தான் ஆபத்து. நம்ம அப்புறமா வருவோம் கைஸ், ஒரு பிரச்சனையுமே இல்லை, அப்புறமா வரலாம். சரி வெயிட் பண்ணுங்க, டர்ட்டு அதெல்லாம் வச்சு மேலே போயிடுவோம் எப்படியாச்சு. ஸ்டோன் அப்புறம் எடுத்துப்போம். ஓகே, இப்போ நம்ம மேலே ஏற போகிறோம். ஓகே, ஐயோ காலியா. ஓகே 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 ஐயோ காலி ஆயிடுச்சா. ஐடியா, இந்த இடத்துலயே கட் பண்ணிப்போம், கொஞ்சம் எடுத்துப்போம். இருங்க, நான் அப்படியே போட்டே போகிறேன், லைனாக போட்டு போகிறேன். ப்ளீஸ் கைஸ் லைக் பண்ணுங்கள். நான் சொல்லவே மறந்துட்டேன், லைக் பண்ணுங்கள். போன வீடியோலவே சொல்லலை, போன வீடியோக்கும் லைக் பண்ணிவிடுங்க. அப்படியே பார்க்குறவங்களாம். இந்த வில்லேஜில் டார்ச் இருந்தால் நான் எடுத்துறேன் கைஸ். எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஏன்னா இந்த வில்லேஜுக்கு போன வாட்டி வந்திருக்கோம் போல். நான் ஆல்ரெடி ஆடி இருக்கேன் இதே மாதிரி. பயம் இல்லை, ஒரு மாதிரி இருக்குது கைஸ், ஒரு ஃபீலிங் மாதிரி இருக்குது. ஆனால் அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. சரி, ஓ மை காட், கிடச்சிருச்சு கைஸ், கிடச்சிருச்சு. வாங்க நண்பர்களே, எல்லாரும் ஒன்றா போகலாம், கோல் எடுக்க போவோம். ஓகே, தண்ணி அடைச்சி விட்டுறணும். ஓகே, ஏஹே கைஸ், ஏதாவது கேம் ப்ளே போடணுன்னா கமெண்ட் பண்ணுங்க. புரிஞ்சிச்சா? ஏதாவது கேம் ப்ளே போடணுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இது எடுத்தாச்சு. இது இன்னொன்று எடுத்தாச்சு. இப்போ ஷவல் ஒன்று எடுத்துக்கணும், அவ்வளோதான் கைஸ். இப்போ இந்த ஸ்வாடெல்லாம் வேணாம் அவ்வளோலாம், ஏன்னா இந்த கேமில் தான் ஜாம்பியே வராதே கைஸ். நம்ம ஆக்ஸ் எடுக்க மறந்துட்டோம் கைஸ், முக்கியமான ஒன்று. அது இருந்தால் தான் மரத்தெல்லாம் வெட்ட முடியும், அதையே மறந்துட்டோம் கைஸ். என்ன பண்ணுறது சொல்லுங்களேன். கோல் பயங்கரமாக இருக்குது கைஸ். லூட்டு எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சு நான் நிறைய கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். போன பார்ட்லேயும் அப்படி தான் ஆறான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ண சொன்னேன். ஓகே, இந்த கோலெல்லாம் எடுத்து நம்ம டார்ச் செய்யலாம் கைஸ். அப்புறம்தான் கீழே போக முடியும், இல்லைன்னா வர இருட்டுக்கு தாங்க முடியாது, எங்கே போகிறோன்னே தெரியாது, அந்த அளவுக்கு டார்க்காக இருக்கும், டென்ஷன் ஆகும். டைமண்ட் இருக்குது, இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, லேசாக இருக்குது டைமண்டு. அந்த டைமண்டை எடுத்துட்டு ஒரு 30 எவ்வளோ சொல்கிறது, ஒரு 10 டைமண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா அது அப்படியே லாவாவில் விழுந்துச்சுன்னா எப்படி கடுப்பாக இருக்கும், அந்த மாதிரி தான் எனக்கும்.
அப்படி வீந்துச்சுன்னா எல்லாருக்குமே கொஞ்சம் நல்லா கடுப்பாக இருக்கும். ஆனால் சில பேருக்கு இருக்காது. ஏன்னா அவங்க ரிச்சாக கூட இருக்கலாம். ரிச்சாக இருக்கனால இருக்காது கடுப்பாக. கைஸ் இப்போ நம்ம தண்ணிக்குள்ளே இருந்து சாக போகிறோம் கைஸ். டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்க. கீப் இன்வென்ட்ரி. ஓகே, தண்ணி கடியில் சுற்றிட்டு இருக்கலாம் கைஸ். ஐயோ, ஒரே இடத்துல இருப்போம். இருங்க, என்ன ஆகுதுன்னு காமிக்கிறேன். செத்தா என்ன ஆகுதுன்னு காமிக்கிறேன். கீப் இன்வென்ட்ரி வேற ஆன். செத்துரு. ஏய், டக்குனு செத்து போடா கைஸ். பீஸ்ஃபுல் போட்டனால ரொம்ப கம்மியாக தான் செத்து போகிறோம். இதை போடுறதுக்குள்ள அவ்வளோதான் போல. ஏய், டக்குனு செத்து போடா. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க கைஸ்? கொடுமை பத்துறாங்க, சாவவே முடியல. என்ன கைஸ் இது? கைஸ் கொடுமை பத்துறாங்க, ரொம்ப ரொம்ப கொடுமைங்க. செத்து போறோம். போடுறா, ஏன்டா இப்படி பண்றீங்க? டக்குன்னு போடுறா. ஓகே கைஸ், பாய். பார்ட் 3ல பார்ப்போம். பாய்.